Good evening, first English students. நாம இப்ப Mansfield Park chapter 4, 5, 6, 7, 8, 9. Okay, 4, 5, 6, 7, 8, 9. So 6 chapterல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். Okay, and so chapter 4 என்ன நடக்குது அப்படின்னா இப்ப எட்மண்ட் தான் இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஃபீல்ட் பார்க்ல இருக்கக்கூடிய பிசினஸ் அண்ட் மேன்ஃபீல்டு பார்க்கையும் இவன் தான் எட்மண்ட் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இப்போ ஃபேனி வந்து லேடி பெட்ரம்க்கு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ஃபுல்லா லேடி பெட்ரமோட ஃபுல்லா அக்கம்பெனி கூடவே இருக்கிற ஆளா ஃபேனி வந்து இருக்கா. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் மரியா அண்ட் ஜூலியா. ஓகே, ஸோ மரியா அண்ட் ஜூலியா வந்து ஸ்னாபிஷ். ஓகே, FNOBBISH, snobbish. They are Maria and Julia are snobbish. Snobbish அப்படின்னா பணக்காரனா செயின் போட்டுறது. ஓகே, நான் வந்து பெரிய பணக்காரன் பந்தாவா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் எல்லாருக்கிட்டையும் அப்படியே பணக்காரன் அப்படின்னு பந்தா பண்ணிக்கிறது தான் ஸ்னாபிஷ் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால மரியா அண்ட் ஜூலியா வந்து வீட்டிலலாம் அப்படி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டு ஸ்னாபிஷா அப்படியே சீன் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு இடையில வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபேனி வந்து ஆசையாக ஒரு போனி வந்து வளர்த்துருப்பா. போனின்னா கழுத குட்டி, குதிரை குட்டி. ஓகே, போனின்னா குதிரை குட்டி. அண்ட் குதிரை குட்டியை வந்து வளர்த்துட்டு இருப்பா. அண்ட் அந்த குதிரை குட்டி இறந்துடும் அது. ஓகே, ஸோ அந்த குதிரை குட்டி செத்துடும். அண்ட் ஃபேனி வந்து ஃபீல் பண்ணுவா. உடனே எட்மண்ட் வந்து தன்னுடைய குதிரையை வந்து இந்த இனிமேல் இதை வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ட் எட்மண்ட் வந்து ஃபேனி கிட்ட கொடுக்குறான். ஓகே, அண்ட் அந்த மொமெண்ட் வந்து ஃபேனிக்கு வந்து ஃபேனிக்கு எட்மண்ட் மேல லவ் வருது. ஓகே, அப்போ வந்து எட்மண்டுக்கு ஃபேனி மேல லவ் வந்து வரல. அது கிளைமேக்ஸில் தான் வரும். அது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இடையில தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஒன்று சேருவாங்க. பட் எட்மண்ட்க்கு இந்த மூமெண்ட்ல வந்து இப்போ ஃபேனி மேல லவ் வராது. ஆனால் ஃபேனிக்கு தான் எட்மண்ட் மேல லவ் வந்திருக்கும். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் டாம் வந்து இந்த சாப்டர்லேயே மேன்ஃபீல்டு பார்க் திரும்ப வந்துடுறான். அவங்க அப்பா தாமஸ் பெட்ரம் தான் வெஸ்ட் இண்டீஸ்ல பிசினஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் டாம் வந்து தெரிஞ்சிட்டேன், நான் வந்து மேன்ஃபீல்டு பார்க்கே போறேன் அப்படின்னு சொன்னதுனால அண்ட் அதை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் டாம் வந்து உண்மையிலேயே திருந்திருப்பான். அண்ட் அதனால சரி ஓகே நீ மேன்ஃபீல்டு பார்க்கே போ அப்படின்னு சொல்லி டாம் வந்து மேன்ஃபீல்டு பார்க்கு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து என்னன்னா இந்த மேன்ஃபீல்டு பார்க்லேயே கார் வரைக்கும் இங்கே செட்டில் ஆகி அண்ட் அப்படியே இங்கேயே ஜாலியாக சொத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மிஸ்ஸஸ் நாரிஸ்க்கு வந்து இப்போ இருக்குது. அண்ட் அதனால என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா மரியாவுக்கும் ஜூலியாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அண்ட் அவங்க வந்து அப்படியே கல்யாணம் பண்ண வீட்டுக்கு வந்து அனுப்பிடணும் அப்படின்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த காலத்துல சொத்து வந்து அப்பாவுக்கு வந்து சொத்து வந்து ஆண் வாரிசுக்கு தான் எல்லா சொத்தும் போகும். அப்பாவோட சொத்து எல்லாமே ஆண் வாரிசுக்கு தான் போகும். அண்ட் பெண் குழந்தைங்களுக்கு எந்த சொத்துமே இருக்காது. ஸோ அவங்க வந்து என்னன்னா ஒரு பெண் வந்து பணக்காரியாகணும்னா ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணதான் உண்டு அது. ஓகே, அப்படிதான் பெரிய பணக்காரியா ஆக முடியும். இல்லைன்னா ஸோ இப்போ மரியாவும் சரி ஜூலியாவும் சரி அண்ட் அவங்க அப்பா பெரிய பணக்காரர் தான். பட் அவங்க அப்பாவுடைய சொத்து எதுவுமே மேன்ஃபீல்டு பார்க்ல இருக்கக்கூடிய எதுவுமே அவங்களுக்கு வந்து இப்போ சேராது. அவங்க வந்து யாரை கல்யாணம் பண்றாங்களோ அண்ட் அதுதான் அப்பதான் அவங்களால பணக்காரனா ஆக முடியும் அது. ஸோ அதனால மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அண்ட் இவங்க 2 பேர் இருப்பாங்க. அண்ட் இவங்களோட அப்படியே சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால இப்ப என்னன்னா
இப்போ அடுத்த முக்கியமான கேரக்டர் தெளிவாக எழுதுக்கோங்க. ஜேம்ஸ் ரஷ்வொர்த், JAMES ரஷ்வொர்த், RUSHWORTH, ஜேம்ஸ் ரஷ்வொர்த். ஸோ இது ஒரு முக்கியமான கேரக்டர் இப்போ இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஜேம்ஸ் ரஷ்வொர்த் வந்து சில பிஸ்னஸ் விஷயமாகவும் அண்ட் சில சொத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ் தனக்கு வந்து சொந்தமாக்கிக்கிறதுக்காக அண்ட் அந்த ஊருக்கு வரணும் அது அண்ட் எங்கே தங்கலாம் அப்படின்றப்ப அண்ட் இந்த மிஸ்ஸஸ் நாரிஸோடைய ரெக்கமெண்டேஷன்ல ஓகே நீ இங்கே மேன்ஃபீல்டு பார்க்ல இரு அப்படின்னு சொல்லி அண்ட் ஜேம்ஸ் ரஷ்வொர்த்தை வந்து இங்கே மேன்ஃபீல்டு பார்க்ல தங்க வைக்கிறாங்க. அண்ட் அதனுடைய அவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து மரியாவுக்கும் ஜேம்ஸ் ரஷ்வொர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி அந்த மரியா வந்து வீட்டை விட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதனால மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து லேடி பட்ரம் கிட்ட இந்த மாதிரி ஜேம்ஸ் ரஷ்வொர்த் நல்ல பையன், பெரிய பணக்கார பையன் அண்ட் மரியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பா அப்படின்னு லேடி பட்ரம் கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ எப்படியாவது இவங்க 2 பேர் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் மிஸ்ஸஸ் நாரிஸுக்கு வந்து இப்போ இருக்குது. ஓகே, ஸோ ஜேம்ஸ் ரஷ்வொர்த்தும் மேன்ஃபீல்ட் பார்க்ல வந்து தங்குறான். அண்ட் மரியாவுக்கும் அண்ட் ஜேம்ஸ் ரஷ்வொர்த் மேல லவ்வும் அப்போ வந்துடுது. அண்ட் அதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை, ஜேம்ஸ் ரஷ்வொர்த் பெரிய பணக்காரன், அவ்வளோதான் அது. ஓகே, ஸோ ஃபேனி வந்து இதை அப்சர்வ் பண்ணி மனசுக்குள்ள நினைக்கிறா இந்த மாதிரி மரியாவுக்கு வந்து ஜேம்ஸ் ரஷ்வொர்த் மேல உண்மையான லவ் வந்து எதுவும் கிடையாது அண்ட் அவன் வந்து பணக்காரன் அண்ட் அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தவிர அண்ட் அவளுக்கு ஜேம்ஸ் ரஷ்வொர்த் மேல உண்மையான லவ் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹென்றி அண்ட் மேரி இந்த 2 கேரக்டருமே முக்கியமான கேரக்டர். HENDRY, ஹென்றி, மேரி MARY. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. ஓகே, ஸோ இவங்க யாரு அப்படின்னா டாக்டர் கிராண்ட் யாருன்னு தேர்ட் சாப்டர்ல சொல்லியிருப்பேன். இவங்க எடுத்திருந்தா டாம் வந்து நிறைய கடன் வாங்கி அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் தங்கியிருந்த வீடு அது அப்கோர்ஸ் அது தாமஸ் பெட்ரமுடைய வீடு தான் அது. ஸோ அந்த வீட்டை அந்த கடன் அடைக்கிறதுக்காக அண்ட் டாக்டர் கிராண்ட் வந்து அந்த வீட்டை வந்து எடுத்துக்கு வருது. ஸோ அந்த வீடு நானோ அல்லது என்ன சொந்தக்காரங்க அடிக்கடி தங்கும்போது தங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த வீட்டை வந்து எடுத்துக்குவாரு. ஸோ அந்த வீட்டில் வந்து டாக்டர் கிராண்டோடைய சொந்தக்காரங்க ஹென்றி அண்ட் மேரி, இவங்க 2 பேர் அண்ணன் தங்கச்சி. ஸோ இவங்க வந்து அதான் மேன்ஃபீல்ட் பார்க்ல வந்து தங்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா ஜூலியா வந்து ஹென்ரியை வந்து இவங்களும் ஹென்ரியும் சரி மேரியும் சரி பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அண்ட் ஜூலியாவும் சாப்டர் இங்க 2 பேரும் மேன்ஃபீல்ட் பார்க் வந்து தங்குறாங்க. அதோட சாப்டர் 4 வந்து முடியுது. சாப்டர் 5ல வந்து சாப்டர் 5ல தான் ஜூலியாவும் ஹென்ரியும் லவ் பண்றா. ஜூலியா வந்து ஹென்ரிய வந்து லவ் பண்றா அண்ட் அதுவும் பணம் தான் காரணமே தவிர அண்ட் வேற எந்த காரணமும் இல்லை. ஃபேனி மனசுக்குள்ள இப்ப நினைக்கிறேன் இந்த மாதிரி இதுதான் ஜூலியா வந்து ஹென்ரியை லவ் பண்றது வந்து பணத்துக்காக தவிர உண்மையான லவ் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் ஃபேனி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறேன். அண்ட் ஃபேனி மனசுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கிறா. அது வந்து ஜேன் ஆஸ்டின் நமக்கு நம்ம ரீடர்ஸுக்கு தான் சொல்லக்கூடிய கருத்து அது. அதாவது இந்த ஃபேனி தான் மனசுக்குள்ள நினைக்கிறா அண்ட் ரீடர்ஸ் வந்து ஜேன் ஆஸ்டின் தான் நமக்கு சொல்றாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஃபேனி மனசுக்குள்ள நினைக்கிறான்னா இந்த சமுதாயத்துல மேரேஜ் அப்படின்றது காதல் அடிப்படையில எந்த ஒரு மேரேஜும் நடக்கிறது இல்லை. அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இங்க வந்து மேரேஜ்லாம் நடக்குது. இது ஒரு மோசமான சிச்சுவேஷன். ஸோ இப்போ ஜூலியாவும் ஹென்ரியை லவ் பண்றது பணத்துக்காக தான் அண்ட் மரியாவும் ஜேம்ஸ் ரஷ்வொர்த் வந்து லவ் பண்றது பணத்துக்காக தான். அண்ட் ஸோ இது வந்து ஒரு நல்ல சமுதாயத்துக்கு அழகு இல்லை. ஸோ இப்போ மேரேஜ் வந்து லவ் காதல் அதன் அடிப்படையில் தான் நடக்கணும். ஆனால் இங்கே பெரும்பாலும் நம்ம திருமணங்கள் வந்து அதன் அடிப்படையில் நடக்கிறது இல்லை அப்படின்னு ஃபேனி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான்.
ஓகே. அண்ட் மேரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரி அண்ட் ரொம்ப ஒரு அழகான பொண்ணு அது. அண்ட் அவளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இப்போ யாரை வந்து லவ் பண்ணலாம், யாரை கல்யாணம் பண்ணலாம்? ஸோ டாமா வந்து இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா, அல்லது எட்மண்ட் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா? ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், ரெண்டு பேருமே பெரிய பணக்காரங்க தான். அண்ட் ஸோ யாரை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து மேரி கிட்ட வந்து இப்போ இருக்குது அது. அண்ட் இதுக்கிடையில மேரி வந்து ஃபேனி பார்த்து ஒரு கமெண்ட் பண்றா, இவ என்ன யாருக்கு ஜாலியாக பேசவே மாட்டாங்களா? அண்ட் இப்போ எங்கேயோ ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து ஃபேனி காதுபட மேரி வந்து சொல்றாரு. ஓகே. ஸோ இதோட சாப்டர் 5 வந்து முடியுது. அண்ட் சாப்டர் 6 வந்து எல்லாருமே அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிட்டு அப்படி இருக்கும்போது ஜேம்ஸ் ரஷ்வர்த் வந்து எட்மண்ட் கிட்ட கேட்கறாரு, இந்த மாதிரி எனக்கும் பெரிய எஸ்டேட் இருக்கு, அந்த எஸ்டேட்டை வச்சு என்ன பண்றது, அதாவது பெரிய பிசினஸ் பண்ணலாம், இன்னும் காசு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எட்மண்ட் ஓகே ஐ மீன் ஜேம்ஸ் ரஷ்வர்த் தான் சொல்றான், அந்த என்னோட எஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா காடு எல்லா மரத்தையும் எல்லா காடையும் அப்படியே வெட்டிட்டு வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய பிசினஸ் வந்து இது பண்ணலாம் கட்டலாம் அப்படின்னு ரஷ்வர்த்தை வந்து கேட்கறான். உடனே எட்மண்டும் ஓகே சூப்பர் ஐடியாவா இருக்கு, அதே பண்ணு அப்படின்னு சொல்றான். பட் ஃபேனி வந்து என்ன சொல்றான்னா, இல்ல மரத்தை வெட்டுறதுலாம் அந்த காலத்துல 300 years ago அப்பவே ஃபேனி ஜெயநாதன் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி மரத்தை வெட்டுறதுலாம் தப்பு அது. அண்ட் எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த மரத்தை வச்சு மரத்தை வெட்டாமே பண்ணுங்க அப்படின்னு ஃபேனி வந்து சொல்றா. உடனே மரியா வந்து ஆமா உங்ககிட்ட அப்படியே நிறைய சொத்து இருக்கிற மாதிரி அப்படியே சொத்தை பத்தி பேசுற அப்படின்னு ஃபேனியோட ஏழ்மையை வந்து மரியா வந்து அதை சொல்லி இப்போ இன்சல்ட் பண்றா. அண்ட் மரியா வந்து ஃபீல் பண்றான். அண்ட் அப்பவே எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ரஷ்வத் வந்து சொல்றான், நீங்க என்னுடைய ஊருக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து வரணும், சதர்ன் டர்னுக்கு வந்து வரணும் அப்படின்னு. உடனே எல்லாம் சரி ஓகே கூடிய சீக்கிரமே போகலாம் அப்படின்னு ஜேம்ஸ் ரஷ்வத் வந்து சொல்றான். ஸோ இதோட சாப்டர் 6 வந்து முடியுது. ஓகே. சாப்டர் 7 வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மேரி அண்ட் எட்மண்ட் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஸோ மேரி வந்து ஹார்ப் அப்படின்ற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளே பண்ற வாசிக்கிறா. அண்ட் அப்படியே எட்மண்ட் வந்து மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். அண்ட் ஃபேனி வந்து கண்டுபிடிச்சிடுறா, இந்த மாதிரி எட்மண்ட்க்கு வந்து மேரி மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு ஃபேனி வந்து ஃபீல் பண்றான். உண்மைதான் அது. ஸோ இப்போ எட்மண்ட்க்கு வந்து மேரி மேல லவ் வந்துருச்சு அது. ஓகே. ஸோ இது வந்து ஃபேனிக்கு பயங்கரமா மனசு கஷ்டமா இருக்கு. அண்ட் ஸோ இப்போ இவங்க எட்மண்ட் அண்ட் மேரி ரெண்டு பேரும் க்ளோஸா பழகுறாங்க. அண்ட் இப்போ என்னன்னா கேஷுவலாக சொல்றேன், எனக்கு வந்து மேரி வந்து எட்மண்ட் கிட்ட சொல்றேன், எனக்கு வந்து குதிரை ஓட்ட தெரியாது, ஐ எம் அனேபிள் டு ரைட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றேன். உடனே எட்மண்ட் வந்து நான் உனக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபேனியோடைய குதிரை ஆக்சுவலி எட்மண்டோடைய குதிரை தான் அது. ஸோ சாப்டர் 4லயே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபேனியோடைய போனி குதிரை குட்டி வந்து செத்துடும், சரி ஓகே கவலைப்படாத அப்படின்னு எட்மண்ட் தான் தன்னுடைய குதிரையை வந்து ஃபேனி கிட்ட வந்து கொடுப்பான் அது. அண்ட் அந்த குதிரையை ஓகே அந்த குதிரையை எடுத்துட்டு வந்து அண்ட் தைரியமா உட்காரு அப்படின்னு சொல்லி அண்ட் தூக்கி உட்கார வைக்கிறான். அண்ட் இவனும் மேரி குதிரை மேல ஏறி உட்காடுறான். அண்ட் வாட் இஸ் இட் எட்மண்ட் மடியில தான் அந்த மேரி வந்து உட்காந்துருக்கா. அண்ட் அப்ப ஐ மீன் ஹார்ஸ் ரைடிங் வந்து கற்றுக் கொடுக்குறான். அண்ட் அப்ப லெட்ஸ் இப்ப ரெண்டு பேருக்குமே லவ் வந்துடுது. பட் அந்த லவ் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் இட் எட்மண்ட் மேரி மேல வச்சிருக்கிற லவ் உண்மையான லவ் தான் அது.
பட் மேரி எட்மண்ட் மேல வச்சிருக்கிற லவ் வந்து இது மற்ற பெண்கள் மாதிரி. ஓகே, எட்மண்ட் வந்து பெரிய பணக்காரன், அண்ட் ஸோ இவனை வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டா லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் லவ் இருக்கே தவிர அது வந்து உண்மையான லவ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எட்மண்ட் அண்ட் மேரி இவங்க 2 பேருக்கும் லவ் வந்துடுது. அண்ட் அதை பார்த்தா ஃபேனிக்கு பயங்கர இதுவாகிடுது, ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ரொம்ப ரூம் போய் ரொம்ப அழுகுறாது. அண்ட் என்னதான் இருந்தாலும் என்னை விட மேரி தான் இப்போ ரொம்ப அழகு, பணக்காரி, அண்ட் நான் வந்து இப்போ அழகில்லை, அண்ட் இப்போ வீட்டு பொண்ணு. ஸோ இப்போ இது இப்போ அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணுறது தான் கரெக்டாக அப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஃபீல் பண்ணி அழுகுறா. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்னது ஃபேனிக்கு வந்து லேடி பெட்ராம் அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் இவங்க 2 பேரும் நிறைய வேலை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லேடி பெட்ராம்க்கு வந்து ஃபேனி மேலே ஒரு இது ஓகே தங்கச்சி பொண்ணு அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு லவ், ஒரு பாசம் வந்து அப்படி இருக்கும் அது. ஆனால் அது மிஸ்ஸஸ் நாரிஸ் அவங்க வந்து செல்ஃபிஷ், கிட்டத்தட்ட நாவலுடைய வில்லி அவங்க. அண்ட் இது பர்பஸ்ஃபுல்லாகவே அந்த ஃபேனியை வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பர்பஸ், அந்த பர்பஸ்ஃபுல்லாகவே இது இப்போ ஃபேனிக்கு வந்து நிறைய வேலை கொடுத்து கொடுமைப்படுத்துவாங்க. பட் லேடி பெட்ராம் வந்து தனக்கு ஹெல்ப்பாக இருக்கணும், தன்னுடைய வேலை வந்து தனக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு தன்னோட வேலை எல்லாம் அந்த ஃபேனிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ லேடி பெட்ராம் ஃபேனி மேலே பாசமாக இருந்தாலும் நிறைய வேலை வாங்குறாங்க. பட் மிஸ்ஸஸ் நாரிஸ் பாசமே இல்லாமல் டார்ச்சர் கொடுமைப்படுத்தணும் அப்படின்ற பர்பஸில் ஃபேனியை வந்து நிறைய வேலை வாங்கி கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ அதனால ஃபேனிக்கு வந்து பயங்கரம் தலைவலி, ஹெட்டேக் அண்ட் உடம்புவலி, பாடி ஏக் எல்லாம் வந்துடுது. டயர்டாகி அப்படியே சோஃபாவில் வந்து படுத்துருக்கா. அண்ட் அப்போ எட்மண்ட் வந்து பார்த்துடுறான், என்ன ஆச்சு ஃபேனி, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எட்மண்ட் வந்து கேட்குறான். அண்ட் இது மாதிரி நிறைய வேலை வந்ததுனால இப்போ ஒன்றுமே தலைவலிக்குது, ஒன்றுமே ரொம்ப இதுவாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, அண்ட் இவங்க 2 பேரும் தான் லேடி பெட்ராம் அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் இவங்க 2 பேரும் தான் நிறைய வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். உடனே லேடி பெட்ராம் அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் இவங்க 2 பேரையும் பயங்கரமாக திட்டுறான். ஏன் ஒரு சின்ன பொண்ணை போய் இப்படி நிறைய வேலை வாங்கிக்கிறீங்க, ஸோ இப்போ அதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான். லேடி பெட்ராம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ தேவையில்லாமல் நிறைய வேலை வாங்கிட்டோமோ, அதனால தான் ஃபேனி ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு லேடி பெட்ராம் ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் மிஸ்ஸஸ் நாரிஸ் அதெல்லாம் கண்டுக்காம அண்டு அவங்க பாட்டில் ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அண்ட் ஸோ இப்போ அதனால இப்போ எட்மண்ட் வந்து ஃபேனியை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ உடம்பு சரியாகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறான். அண்ட் எட்மண்ட் ஃபேனியை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது மேரி வரா. அண்ட் ஓகே, நம்ம 2 பேரும் ஹார்ஸ் ரைடிங் போகலாம் அப்படின்ன உடனே, இல்லை என்னால் வர முடியாது, ஃபேனிக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீ இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு எட்மண்ட் வந்து இப்போ சொல்லிடுறான். அண்ட் பட் ஃபேனி வந்து இப்போ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, அண்ட் இது வந்து ஸோ இப்போ எட்மண்டுக்கு வந்து என் மேலே இருக்கக்கூடிய லவ் வந்து ஒரு சிம்பத்தி தான், அது ஒரு சிம்பத்தி தான், உண்மையான லவ் வந்து கிடையாது. அண்ட் எட்மண்டுக்கு என் மேலே இருக்கக்கூடிய அந்த சிம்பத்தி வந்து நான் தான் லவ்னு தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு ஃபேனி மனசுக்குள்ள இப்போ நினைக்கிறான். பட் எட்மண்டுக்கு வந்து மேரியை தான் பிடிச்சிருக்கு, மேரியை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு ஃபேனி மனசுக்குள்ள நினச்சிக்கிறா. அண்ட் இது எட்மண்ட் வந்து இந்த மாதிரி இப்போ நீயே தனியாக போ அப்படின்னு ஃபேனி பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொன்னதுனால அண்ட் மேரி வந்து ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறான். ஓகே, ஸோ இதோட சாப்டர் 7 வந்து முடியுது. அண்ட் சாப்டர் 8 வந்து என்னன்னா, லேடி பெட்ராம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபேனிக்கு நிறைய வேலை கொடுத்து அண்ட் இது இப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போ ஃபேனிக்கு வந்து உடம்பு வந்து இப்போ நல்லா ஆகிட்டு. அண்ட் ஸோ ஏற்கனவே இப்போ எல்லாரும் பிளான் பண்ண மாதிரி ஜேம்ஸ் ரஷ்வர்த் எல்லாருமே அப்படியே இப்போ ஜேம்ஸ் ரஷ்வர்த் வீட்டுக்கு வந்து சதர்ன் SOUTHERTHO ஜேம்ஸ் ரஷ்வர்த் இருக்கிற அந்த அந்த இடத்துக்கு பேர் அந்த வீட்டில் சதன்டன் அந்த இடத்துல தான் ஜேம்ஸ் ரஷ்வர்த்துடைய வீடு வந்து இப்போ அதான் பெரிய பணக்காரன், அந்த பங்களா அண்ட் எஸ்டேட் மாதிரி பெருசாக பெரிய இடத்துல தான் போயிருப்பான்.
அண்ட் ஸோ அங்கே வந்து சதர்ன் டென்னுக்கு வந்து போகலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, கிளம்பிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ வந்து எட்மண்ட் வந்து இது இப்போ லேடி பெட்ரம் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஃபேனியும் எங்களோட வரட்டும் அண்ட் இப்போ அப்படின்னு சொல்கிறான். அண்டு லேடி பெட்ரம் ஓகே இப்போ இங்கே நிறைய வேலை இருக்குது, ஸோ அதனால இப்போ கொஞ்ச நாள் அங்கே போய் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு லேடி பெட்ரம் சொல்கிறாங்க. பட் மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து இல்லை முடியவே முடியாது, இங்கே நிறைய வேலை இருக்குது, ஃபேனி இங்கே இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க வந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி இப்போ அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு டாக்டர் கிராண்டும் அண்ட் அவருடைய மிஸ்ஸஸ் கிராண்டும் வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இது இப்போ எட்மண்ட் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் கிராண்ட் வந்து சொல்கிறாங்க, அண்ட் இப்போ எதுக்கு ஃபேனி வந்து இங்கே இருக்கணும், இங்கே நிறைய வேலை இருக்குது, அண்ட் என்ன அவங்க லேடி பெட்ரம் அண்ட் எனக்கு எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்றப்ப, அண்ட் இங்கே தான் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அண்ட் உங்களை வந்து பார்த்துக்கணும்னா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபேனி வந்து அவங்களோட போகட்டும் அப்படின்னு மிஸ்ஸஸ் கிராண்ட் வந்து மிஸ்ஸஸ் நாரிஸ் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் இதை சொன்ன உடனே எந்த ரீசன்னாலையும் ஃபேனி வந்து இங்கே வச்சிருக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ஸஸ் நாரிஸுடைய நோக்கம் வந்து அங்கே ஃபேனி வந்து அந்த சதர்ன் டென் போய் ஜாலியாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் மிஸ்ஸஸ் நாரிஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதனால தான் இப்போ ஏதாவது ரீசன் வந்து இது மாதிரி இங்கே நிறைய வேலை இருக்குது அண்ட் லேடி பெட்ரம் அப்புறம் என்னையும் பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஏதாவது ரீசன் சொல்லி அண்ட் ஃபேனியை வந்து இங்கே இருக்க வைக்க பார்க்குறாங்க. பட் மிஸ்ஸஸ் கிராண்ட் வந்து நானே உங்களை பார்த்துக்கிறேன், இங்கே தான் நிறைய வேலைக்காரங்களாக இருக்காங்களே அப்படின்னு இப்போ சொன்ன உடனே அண்ட் மிஸ்ஸஸ் நாட்ஸாலும் எதுவும் சொல்ல முடியல. ஸோ எட்மண்ட் டாம் ஃபேனி மரியா ஜூலியா அண்ட் ஈவன் ஹென்ரி மேரி எல்லாருமே ஜேம்ஸ் ரெஸ்டோர்ட் அந்த சதர்ன் டென்னுக்கு வந்து போகிறாங்க. ஓகே, ஸோ இதோட சாப்டர் 8 முடியுது. அண்ட் சாப்டர் 9 வந்து மிஸ்ஸஸ் ரெஸ்டோர்ட்னா ஜேம்ஸ் ரெஸ்டோர்ட்டுடைய அம்மா. ஓகே, ஸோ அவங்க வந்து டூர்ஸ் ஹவுஸ். ஓகே, ஸோ டூர்ஸ் இந்த ஹவுஸ் வீட்டை வந்து சுற்றி காட்டுறாங்க. ஓகே, ஸோ வீட்டை வந்து அப்படியே சுற்றி காட்டிட்டு இருக்கும்போது மேரிக்கு வந்து போர் அடிச்சிருது. அண்ட் சதர்ன்டன்ல அந்த பெரிய எஸ்டேட்ல ஒரு அந்த சர்ச்னு சொல்லுவீங்களா சாப்பிள்னு சொல்லுவீங்களான்னு தெரியல. அண்ட் இப்போ நம்ம காலேஜில் ஒரு சர்ச் இருக்கு, அது வந்து பப்ளிக் சர்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. பப்ளிக் எந்த கிறிஸ்டியனும் அப்படியே உள்ள போய் பொதுவாக ப்ரே பண்ணுறது கிடையாது. பட் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்கெல்லாம் காலேஜ் வரும்போது நம்ம காலேஜில் இருக்க அது பேர் சாப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸோ அந்த சாப்பிள் வந்து ரொம்ப சின்னதாக பராமரிக்கப்படாத ஒரு இடமா இருக்கு. அந்த சதர்ன் டென்ல இருக்கக்கூடிய அந்த சாப்பிள் வந்து அதாவது ஜேம்ஸ் ரெஸ்டோர்ட்டுக்கு சொந்தமான அந்த சாப்பிள் வந்து பராமரிக்கப்படாம அப்படியே இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு ஃபேனி ரொம்ப ஃபீல் பண்றா, இந்த மாதிரி யாருமே பராமரிக்காம இப்படி இருக்கே அப்படின்னு. அண்ட் மேரி வந்து அப்படி சொல்றா எட்மண்ட் கிட்ட அண்ட் ஃபேனி கிட்ட, இல்லப்பா இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் இடிச்சுட்டு வேற ஏதாவது இது கட்டலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்றா. அண்ட் எனக்கு இந்த கிளர்ச்சி மேன் அண்ட் இந்த சாப்பிள் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னும் அது எட்மண்ட் கிட்ட மேரி வந்து சொல்றா. சரி, அப்படி கேஷுவலாக அப்படியே பேசிட்டு இப்போ இருக்கும்போது அண்ட் ஃபேனி சொல்கிறா எனக்கு வந்து டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதில் ஒரு பெஞ்சில் வந்து அப்படியே உட்காந்துருக்கா. அண்ட் இவங்க வந்து இப்போ வாட் இஸ் இட் மேரி அண்ட் எட்மண்ட் அப்படியே கேஷுவலாக அப்படியே நடந்து பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத வந்து ஃபேனியால கேட்க முடியுது. ஓகே, ஸோ என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எட்மண்ட் வந்து மேரி கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிளர்ச்சி மேனா ஆக போறேன் அண்ட் இப்போ எனக்கு வந்து இப்போ ரிலீஜன் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து கிளர்ச்சி மேனா ஆக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ட் மேரிக்கு வந்து பயங்கர ஷாக்கு. அண்ட் எனக்கு கிளர்ச்சி மேனையும் பிடிக்காது அண்ட் இது இப்போ சாப்பிள் சர்ச் இது விஷயங்கள்லாம் பிடிக்காது. ஆனால் எட்மண்ட் சொல்றேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், கிளர்ச்சி மேன் ஆகி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இப்போ எட்மண்ட் வந்திருக்கேன். இதை சொன்ன உடனே மேரிக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ இப்போ எட்மண்டை கல்யாணம் பண்ணலாமா அண்ட் இப்போ டாமை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் அண்ட் இப்போ எட்மண்டுக்கு மேலே கொஞ்சம் அந்த
குதிரை ஓட்ட எப்படி அப்படிலாம் கற்றுக் கொடுக்கும்போது அந்த எட்மண்ட் மேலே கொஞ்சம் அட்ராக்ஷன் அப்போ வருது. பட் அதுவுமே இதுதான், இப்போ பணத்துக்காக தானே தவிர ஒரு பெரிய சீரியஸான இது இல்லை. பட் மேரிக்கு வந்து இந்த கிளர்ச்சிமேன் அந்த இதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு மேரியும் ஒரு ஃபினாமிஷன் தான் மாதிரி தான், நிறைய பெரிய பணக்காரியா அப்படி சீன் போட்டுட்டு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் மேரிக்கும். பட் அந்த மாதிரியான ஆசை எட்மண்டுக்கு கிடையாது. கிளர்ச்சிமேன் ஆகி ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த இதுக்கு எட்மண்டுக்கு இருக்கு. இது சொன்ன உடனே மேரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஓகே, ஸோ இதோட சாப்டர் 9 முடியுது. இன்னைய கிளாஸ் இந்த வீடியோவும் இதோட முடியுது. சாப்டர் 10 வந்து அடுத்த கிளாஸ்லேருந்து பார்க்கலாம், அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.